Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன Vivo V40e ங்கற 5G ஃபோன் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோன் 183 கிராம் தான் இருக்கு. சோ கைக்கு கச்சிதமான ஒரு ஃபோனா வந்து இருக்கும். அது இல்லாம இது ஒரு ஆல் ரவுண்டர் ஃபோன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா லெவல்லயுமே பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. 29000 இருந்து 36000 வரைக்கும் இன்னைக்கு Flipkart அண்ட் ஆன்லைன்ல வந்து இந்த ஃபோன் வந்து கிடைக்குது. இந்த ஃபோன் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோனில் RAM வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 8GB வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டி டாஸ்கிங் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் ஆப் வந்து லோட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் வந்து வெர்ச்சுவல் RAM வந்து 8GB வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த RAM மூலமாக பார்த்தோம் அப்படின்னா 27 ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 128GB, இன்னொன்று வந்து 256GB. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் 128GB சூஸ் பண்ணிங்கன்னா 29000 இருக்குது, 256GB சூஸ் பண்ணிங்கன்னா 31000 இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹெவியான யூசர் அப்படின்னா நிறையா ஃபைலை எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 256GB சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு ரெகுலர் யூஸர் நார்மல் யூஸ் அப்படின்னா நீங்கள் 128GB வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா UFS 2.2லேயே வச்சுருக்காங்க. இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அது இல்லாமல் இந்த ஃபோனில் முக்கியமாக கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜை நம்பி தான் இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. இந்த ஃபோனில் வந்து FunTouch OS 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் அப்டேட் வந்து 3 OS அப்டேட் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பேட்டரி. இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா 5500 மில்லியம்ஸ் மாசான ஒரு பேட்டரி பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஒரு டைம் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 98 ஹவர்ஸ் வந்து மியூசிக்கான சப்போர்ட் இருக்குது. 20 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோக்கான பார்க்குறதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பார்க்கும்போது ஓவராலாக வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக் D7300ங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்டான சிப்செட் 2024ல் ரிலீஸ் பண்ணக்கூடிய சிப்செட்டு. இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 2.5 GHz ஸ்பீட் தான். மீடியாடெக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 93 சீரியஸ் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீமியம் வந்து 8000 சீரியஸ் இருக்குது. இது வந்து 737 அதாவது வந்து 7000 சீரியஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டாஸ்க்கு, ஹெவியான டாஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணணும். அதாவது ஃப்ளாக்ஷிப் சப்போர்ட் பண்ணக்கூடிய டாஸ்க்கும் வந்து இதில் பண்ண முடியும். கேமிங் பண்ண முடியும், வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். ஆனால் வந்து இது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து கிடையாது. ஸோ அது இல்லாமல் கேமிங்கான GPU பார்த்தோம் அப்படின்னா ARM மாதிரி G615 MC2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா அவரேஜுக்கு ஒரு லெவல் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து 6.77 3D கவுடு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி வந்து 387 ppi கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிசைன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் கேமரா பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா டூயல் செட்டப்பில் இருக்குது. 50 MB வந்து மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சோனியோட ஃப்ளாக்ஷிப் சென்சார் IMX882 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஈவன் லோ லைட் கண்டிஷனில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அது இல்லாமல் 8 MB வந்து அல்ட்ராவைட் ஆங்கிள் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது. LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் RO லைட் வந்து கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ வரைக்கும் ரெசல்யூஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2x ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேபிளைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் மோடாக இருக்குது. அதாவது OIS சப்போர்ட்டும் இருக்குது, EISக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராக்கான ஃபீச்சர்ஸ் வந்து டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃப்ளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் மோட் வந்து கண்டினியூஸ் ஷூட்டிங், HDR சூப்பர் மோட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபீச்சர்ஸ் வந்து டூயல் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமரா வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MB குரூப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியர் கேமராவில் 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. செல்ஃபி கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து ப்ரைஸ். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 8GB 128GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 29,000 இன்றைக்கி இருக்குது. அதுவே 8GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 31,000 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு, வெறும் 183 கிராம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கைக்கு ஒரு கச்சலமான ஃபீலாக வந்து இது இருக்கும். திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 7.49 mm வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இல்லை, மொத்தமே 2 ஸ்லாட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே டைமில் 2 சிம் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விவோடைய ஒரு ப்ரீமியம் சவுண்ட் எஃபெக்ட் வந்து இதில் எதிர்பார்க்க முடியும். அது இல்லாமல் வந்து 300% வந்து மேக்ஸிமம் வேல்யூ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற வைஃபை, GPS, ப்ளூடூத் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் IP64 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்லை, எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேயே 128GB கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் 256GBலாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூவே இருக்காது. 128 கூட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டான இஷ்யூவாக தான் இது இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட்டான ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 30,000 இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 8K ரெசல்யூஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆனால் 4K வரைக்கும் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ 8K ரெசல்யூஷன் இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. பேக் கேமராவில் 4K வரைக்கும் தான் இருக்குது. செல்ஃபியில் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அவரேஜான ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஃபோனில் FM கிடையாது. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்கல. இது ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நம்ம ரீஜனில் NFC-க்கான சப்போர்ட்டும் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். மற்றபடி ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் இந்த ஃபோனில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ரீசன் டு பை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ரீசன் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். இந்த ஃபோன் வந்து என்ன ரீசனுக்காக வாங்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு விவோ வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டு. ஸோ அதனால் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து மாசான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லா லெவலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி பேக் கேமரா வந்து சோனி சென்சார் ஃப்ளாக்ஷிப் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா MediaTek D7300 வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல சிப்செட் தான். பட் இந்த காஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் முன்னாடி கொடுத்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லா ஃபேக்டரும் பார்க்கும்போது இது வந்து ஒர்த் டு பை தான். ஸோ இந்த ஃபோன் வந்து எதுக்காக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 30K பட்ஜெட்டில் ஒரு பிராண்டட் ஃபோன், ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன், ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோனாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த ஃபோனுடைய பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் கொடுத்துருப்பாங்க, USB கேபிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யூசர் கைட் இருக்குது, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க, ஃபோன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.